கடந்த நாளில் நாம் தியானிக்க தொடங்கினோம். தவறுகளும் வாய்ப்புகளும் எச்சரிக்கைகளும். ஒரு தடவை சொல்லுங்க. இதாக நாம் தியானிக்க தொடங்கினோம். அதற்காக நாம் பைபிளில் இருந்து ஒரு மனுஷனை எடுத்தோம். ஒரு மனுஷனை எடுத்து அவனுடைய தவறுகளை தியானிக்க தொடங்கணும். ஒன்று, எதை மேற்கொண்டானோ அதற்கு அடிமைப்பட்டான். 2, உடனடியான மாற்றம் நிகழ்ந்தது, படிப்படியான மாற்றம் நிகழவில்லை. 3, தனக்காக ஒரு பிரதி எழுதவில்லை, தனக்காக ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினார். 4, முக்கியமற்றவைகளை முக்கியப்படுத்தினார். 5, எதிராளியை பின்தொடர வேண்டியது, ஆனால் அவன் எதிராளியை பின்தொடரல்ல. யாரை பின்தொடர்ந்தான்? அபிஷேகம் பெற்றவனை பின்தொடர்ந்தான். இன்னைக்கு தொடர்ந்து கூட ஒரு 5 காரியங்களை தியானிச்சுட்டு அவனுக்கு கிடைச்ச 3 வாய்ப்புகளையும் தியானித்து தேவன் கொடுத்த 4 எச்சரிக்கைகளையும் நாம் தியானிக்கலாம். அவன் வாழ்க்கையில் நடந்த 6வது தவறு 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். இதாக்க அவனுடைய 6வது தவறு. அவன் என்ன பண்ணினா? 2 வழிகளை கடைபிடித்தான். வெளிப்பார்வைக்கு தேவ பிள்ளைய போல இருக்கிறான், வெளிப்பார்வைக்கு கிருபை உள்ளவனை போல இருக்கிறான், வெளிப்பார்வைக்கு அபிஷேகம் உள்ளவனை போல இருக்கிறான். ஆனால் உள்ளே தனக்குன்னு ஒரு வழியை தனியாக வச்சிருந்தான். சில ஆட்கள் அப்படிதான் இல்லையா? நீதிமான்களை காணும் பொழுது நீதிமான்களோடு ஒட்டி கொள்வார்கள், துன்மார்க்கனை காணும் பொழுது துன்மார்க்கனோடு ஒட்டி கொள்வார்கள். அவங்கள தேவ பிள்ளையான்னு கேட்டால் தேவ பிள்ளை, உலகத்தாரான்னு கேட்டால் உலகத்தான். ஏன்னா அவங்க 2 வழியிலையும் இருப்பாங்க, 2 வழியிலையும் இருப்பாங்க. இதாக சவுலினுடைய தவறு 2 பண்ணுதல். ஆட்கள் எல்லாம் பார்த்தா ஆட்கள் என்ன நினைப்பாங்க? யுத்தம் பண்ண போன சவுல் தேவன் சொன்னபடியே செய்கிறாருன்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து பார்க்குற சாமுவேலுக்கு தெரியும் இவன் தேவ சத்தத்தை செய்யல்ல, இவன் யாரு? 2 பண்ணுதல். அதுக்கெல்லாம் ஆவிக்குரிய வேஷம் போடுதல்னு சொல்லுவோம். ஆவிக்குரிய வேஷம் போடுதல். இப்போ இந்த வேஷம் போடுதல் என்பதே யாருடைய சுபாவம்? சாத்தானுடைய சுபாவம். 1 பேதுரு 5:8 பாருங்க. சிங்கம் போல. அப்போ அவன் என்ன வேஷம் போடுறான்? சிங்கம் போல. இனி அந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை பாருங்க. அவர் அவனுடைய வேஷங்களை உரிந்து கொண்டு, அவர் அவனுடைய வேஷங்களை உரிந்து கொண்டு, கடைசி கால ஜனங்களின் அடையாளத்தை சொல்லும்போ வேதம் சொல்லுது, பக்தியின் வேஷம் தரித்தவர்களாய் அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? பக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதலிக்க இருப்பார்கள். அப்போ சவுலினுடைய 6வது தவறு டபுள் ரூட், 2 வழியை பின்தொடர்ந்தான். அவனுடைய 7வது தவறு என்ன தெரியுமா? இதாக ரொம்ப முக்கியம். 1 சாமுவேல் 14:39 நிறைவேற்ற முடியாத தீர்மானங்களை எடுத்தான். வாசிங்க.
பார்த்தீங்களா? தேவனுடைய ஜீவனை கொண்டு ஒரு ஆணையிட்டான். அதுக்கு முன்ன இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் நடக்கும்போது அந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட வெற்றி யாரால் வருகிறது? யோனத்தானால் வருகிறது. கிட்டத்தட்ட வெற்றி யாரால் வருகிறது? யோனத்தானால் வருகிறது. இப்போ சத்துருக்களை முழுமையாய் முறியடிக்கணும். சத்துருக்களை முழுமையாய் முறியடிக்கணும். அதனால ராஜா சொன்னாய், இன்னைக்கு நம்ம உபவாசத்தோட சத்துருவை முறியடிக்க போறோம். எப்படி? உபவாசத்தோட சத்துருவை முறியடிக்க போறோம். உபவாசத்தோட சத்துருவை முறியடிக்க போகணும். காட்டுல ஒரு தேன்கூடு தொங்குது. காட்டுல ஒரு தேன்கூடு தொங்குது. யாருமே அதை தொடல்ல. ஏன்னா எல்லாருக்கும் ராஜாவின் கட்டளை தெரியும். யோனத்தான் அந்த வழியா வந்தான். தன் ஈட்டி அந்த தேன்கூடுல குத்தினான், அதை சுவைத்தான். சாயங்காலம் ஆன உடனே ஜனங்கள் என்ன பண்ணிச்சு தெரியுமா? உயிரோட மிருகங்களை அடிச்சு சாப்பிட தொடங்குச்சு. ராஜா தெய்வ சமூகத்தில் போய் நிற்கிறான். தெய்வத்தினிடத்திலிருந்து உத்தரவு வரல. தெய்வத்தினிடத்தில் உத்தரவு வரல. உடனே ராஜா சொல்றான், யாரோ தப்பு பண்ணிருக்கு, அது யாரானாலும் கொல்லப்படணும். ஒரு வார்த்தை கூட சேர்த்து சொல்றான், அது என் குமாரனாகி யோனத்தான் ஆனாலும் கொல்லப்படணும். ஜனங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில், இவங்க 2 பேரும் இன்னொரு பக்கத்தில் சீட்டு போட்டணும். சீட்டு யாருக்கு பேரு குழுந்து? யோனத்தான் பேரு குழுந்து. அப்போ சவுல் சொன்னபடி யாரை கொல்லணும்? யோனத்தானை கொல்லணும். என்ன பண்ணான் தெரியுமா? நிறைவேற்ற முடியாத தீர்மானங்களை எடுத்தான். என்ன தீர்மானம்? நிறைவேற்ற முடியாத தீர்மானம். ஏன்? ஜனங்கள் என்ன சொல்லணும்? இன்னைக்கு யுத்தத்தில் ஜெயிக்க காரணம் யாரு? யோனத்தான். இன்னைக்கு யோனத்தான் என்ன செய்ய முடியாது? கொல்ல முடியாதுன்னு இல்லை, அவனுக்கு தலைமுடிய கூட தொட முடியாதுன்னு சொல்லிச்சணும். சில நேரம் அப்படித்தானே ஆவேசத்தில் தீர்மானம் பண்ணுவோம். ஆவேசத்தில் நம்ம எல்லாம் மனசுக்குள்ள தீர்மானம் என்ன பண்ணணும்? 2 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணணும், 1 மணி நேரம் ஆவியில் நிரம்பணும், 1 மணி நேரம் பைபிள் வாசிக்கணும், கிருபை உள்ள தேவ மனிதர்களை குறை சொல்லக்கூடாது, அபிஷேகம் பண்ணப்பட்ட விரோதமாக கை நீட்டக்கூடாது, தேவன் ஏற்படுத்தின தெய்வ மனுஷர்களை அங்கீகரிக்கணும். இப்படியெல்லாம் நம்ம மனசுக்குள்ள தீர்மானம் எடுக்க பிளான் பண்ணிட்டு இருப்போம். தீர்மானம் எடுக்கிறோன்னு சொல்லி எடுத்து தலையில் வைக்க முடியாத பெரிய சுமடன்னு எடுத்து தலையில் வைக்க கூடாது. ஆவேசத்தில் எடுக்கிற தீர்மானங்களை நிறைவேற்றுவது கடினம். ஆவியில் எடுக்கிற தீர்மானங்கள் தான் நிறைவேற்ற முடியும். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆவேசத்தில் எடுக்கிற தீர்மானங்களை நிறைவேற்ற முடியாது. ஆவியில் எடுக்கிற தீர்மானங்கள் தான் நிறைவேற்ற முடியும். அதனால பரிசுத்த ஆவியின் துணையோட தீர்மானம் எடுக்கணும். ஆவியானவர் உதவி செய்யணும். அவர் உங்களை நேர்வழியில் நடத்துவாராக. அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவாராக. சில நேரம் தீர்மானம் எடுக்கிறது, அந்த தீர்மானத்தின்படி வாழ்றது, அதுபோல ஆனந்தம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அதுபோல் ஆனந்தம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. 2000 எனக்கு கையில் ஒரு சின்ன கலண்டர் கிடச்சி. 2000 அப்போ நான் என்ன மனசில் நினச்சேன்னு சொன்னால், இந்த 2000ஆவது ஆண்டு மொத்தம் ஒரு நாள் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன், ஒரு நாள் எவ்வளோ அதிகாரம் வாசிக்கிறேன், இதெல்லாம் அந்த டேட்டுக்கு மேலே எழுதி வைக்கணும். அந்த டேட்டுக்கு மேலே எழுதி வைக்கணும். உபவாசம் இருக்கிற அன்னைக்கு எவ்வளோ பைபிள் வாசித்தேன், எவ்வளோ ஜெபம் பண்ணேன்னு எழுதக்கூடாது. எஃப்னு போட்டு வைக்கணும். எஃப்னா என்ன? ஃபாஸ்டிங். அந்த 2000ஆவது வருடம் முழுக்க, அந்த ஆண்டு முழுக்க இப்படி எழுதிட்டே வந்தேன். ஜனவரி மாதம் முடிஞ்சால் என்னால் நம்ப முடியலை. எடுத்து பார்த்தா சில நாட்கள் 13 மணி நேரம், சில நாட்கள் 7 மணி நேரம், சில நாட்கள் 8 மணி நேரம், சில நாட்கள் 11 மணி நேரம் அதான் ஜெபம் பண்ணியிருக்கேன். அந்த டிசம்பர் மாதம் வரும்போது அந்த கலண்டர் எடுத்து வச்சு பார்த்து எவ்வளோ ஆனந்தம் தெரியுமா? ஆவிக்குரிய வளர்ச்சி அல்ல, அசுர வளர்ச்சி. என்ன வளர்ச்சி? அசுர வளர்ச்சி. எடுக்கத்தக்க தீர்மானங்களை தெய்வ சமூகத்தில் எடுத்தால் கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணும்.
எடுக்க முடியாத தீர்மானத்தை எடுத்துட்டு அதை நிறைவேற்றாமல் இருப்பது பாவம். அப்போ ஒரு தீர்மானம் பண்ண, அதாவது ஆவேசத்தில் ஆவியில் பண்ணுறது வேற. ஆவியில் தீர்மானம் பண்ணால் உதவி செய்கிறது யாரு? ஆவியானவர். ஆவியானவர் எடுக்க முடிஞ்ச தீர்மானத்தை எடுக்கணும், அதை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். பார்த்தீங்களா, சவுலின் தவறுகள் கூடிக்கொண்டே போகுது. சில நேரம் இதுதான் நமக்கு பிரச்சனை. ஜனவரியில் ஒரு தீர்மானம் எடுப்போம், அது எடுக்க முடியாத சமடா இருக்கும். படிப்படியாக வளரணும். 1 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணி, 2 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணி, 3 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணி படிப்படியாக வளரணும். எடுத்த எடுப்பில் +2 போகக்கூடாது. எடுத்த எடுப்பில் +2 போகக்கூடாது. வளர்ச்சி எப்போவுமே கிராஜுவல் ஆகும். வளர்ச்சி எப்போவுமே படிப்படியாய் 1ஆம் கிளாஸு 2ஆம் கிளாஸு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், அதை கூட்டி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், அதை கூட்டி 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், அதை கூட்டி 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். எடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும். கண்டிப்பாக தீர்மானம் எடுக்கணும். ஏன்னா தீர்மானம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு உரம். தீர்மானம் தான் நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்புவது. தீர்மானம் தான் நம்மை உயர்த்துவது. ஆவியின் வல்லமையோட நிறைவேற்றத்தக்க தீர்மானங்களை எடுக்கணும். நான் சொல்றேன், 1 இரட்டை வேடம், 2 வழிகளை பின்பற்றினாய். தேவ பிள்ளைகளை காணும்போது தேவ பிள்ளை மாதிரி காட்டிக்கிடுவான். ஜெபிக்கிறவங்களை காணும்போது ஜெபிக்கிறவ மாதிரி காட்டிக்கிடுவான். கிருபை உள்ளவங்களை காணும்போது கிருபை உள்ளவ மாதிரி காட்டிக்கிடுவான். துன்மார்க்கனை காணும்போது அவங்களோட போய் ஒட்டிக்கிடுவான். 2 ஒரு வாழ்க்கை வெளிப்படையாகவும் மறைமுகமாக இன்னொரு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருந்தான். சில நேரம் அது சாத்தியமாக்கும். தேவ சபையில் வருகிறவர்களுக்கு அது சாத்தியமாக்கும். தெய்வ சமூகத்தில் வந்து தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து சோத்திரவும் அல்லேலியாவும், வீட்டில் போன பிறகு ஊரில் துன்மார்க்கனோட சேர்ந்து துன்மார்க்கத்தனவும், அது வாய்ப்புண்டு. அதுக்கு வாய்ப்பு உண்டு. அது அவனுடைய தவறு. அடுத்து அவனுடைய தவறு என்ன? ஒரு தீர்மானம் பண்ணினாய், அது நிறைவேற்றவே முடியாது. ஒரு தீர்மானம் பண்ண அவன் நிறைவேற்ற முடியாது. ஏன் நிறைவேற்ற முடியாது தீர்மானம் பண்ணான் தெரியுமா? அவன் யோசிக்கல, என் குமாரன் செஞ்சிருக்க வாய்ப்புண்டுன்னு. யாராவது ஒருத்தன் செஞ்சிருப்பான், அவனை ஈஸியாக கொலை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சான். பால் நேர தன் கோர்ட்டில் வந்து விழுவுன்னவன் அறியல்ல. தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. சவுலின் அடுத்த தவறு இது கொஞ்சம் கூட முக்கியமாக்கும். கீழ்ப்படிந்தான், முழுமையாய் கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படிஞ்சாய், கீழ்ப்படியல்லன்னு சொல்லல, கீழ்ப்படிஞ்சான். ஆனால் முழுமையாய் கீழ்ப்படியவில்லை. 1 சாமுவேல் 15, 18, 19. யுத்தம் பண்ண சொன்னார் ஆண்டவர், யுத்தம் பண்ண போனாய். முறியடிக்க சொன்னார் ஆண்டவர், முறியடிச்சாய். எல்லாத்தையும் கொல்ல சொன்னார் ஆண்டவர், முதல் தரவும் 2ஆம் தரவும் விட்டுட்டாய். இப்ப யாராவது கேட்டாலும் தப்பிச்சிடலாம். எப்படி தப்பிச்சிடலாம்? எனக்காக விட்டு வைக்கல, கர்த்தருக்காக. எனக்காக விட்டு வைக்கல, உள்ளந்தரியங்கள் ஆராய்ந்தறிகிற கர்த்தருக்கு முன்ன நின்னுட்டு சொல்றான், எனக்காக விட்டு வைக்கல, கர்த்தருக்காக. என்ன கொள்ளையின் மேல் பாய்ந்து கர்த்தர் ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னா ஒப்பு கொடுத்தது கர்த்தர். ஒரு பாவத்தை முழுமையா ஜெயின்னு சொன்னா ஜெயிக்க சொன்னது கர்த்தர். ஒரு அசுத்தத்தை முழுமையா விட்டு வெளியே வான்னு சொன்னா வெளியே வர சொன்னது கர்த்தர். ஒரு பாவத்தை எரிச்சு போடணும் சொன்னது கர்த்தர்.
உடபல பரபல சந்தல ரிபதன ரிகதன கமதன கடகா எரியுது. கை தட்டி கண்ண மூடி. எல்லா பக்கமும் தெய்வ கிருபை, எல்லா பக்கமும் தெய்வ கிருபை, எல்லா பக்கமும் தெய்வ கிருபை. ஏதோ ஒன்ன முறியடிக்கும்படி கர்த்தர் ஒன்ன அபிஷேகம் பண்ணுகிறார். ஏதோ ஒன்ன ஜெயிக்கும்படி கர்த்தர் ஒன்ன அபிஷேகம் பண்ணுகிறார். ஏதோ ஒன்ன மேற்கொள்ளும்படி கர்த்தருடைய வல்லமை உண்மையில வருகிறது. அது ஒரு திறமை அல்ல, கர்த்தருடைய ஆவி. கர்த்தர் முறியடிக்க சொன்னதை முழுமையா முறியடிக்கணும். கர்த்தர் இவன்கிட்ட கொல்ல சொன்ன அரசனுக்கு பேர் என்ன? ஆகாக். அப்ப சவுல் அவனை கொல்லல, சவுல் அவனை கொல்லல. ஏன் ஆண்டவர் பிடிச்ச உடனே கொல்ல சொன்னாரு? சத்துரு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. சத்துரு ஒரு என்ன திட்டம்? ஆமான் எந்த குடும்பத்தில் வந்தாய்? ஆகாகியனாகிய ஆமான். அப்படின்னா சத்துரு ஒரு திட்டம் வச்சிருக்கான். என்ன திட்டம்? இந்த சந்ததியில் இருந்து ஒரு ஆமானை எழுப்பணும். அந்த ஆமானை வச்சு இஸ்ரவேலை அழிக்கணும். அதுக்கு சத்துரு திட்டம் போட்டிருக்கிறதுனால கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, அந்த திட்டம் நடக்கப்படாது. அதனால நீ சவுல்கிட்ட போய் சொல்லு, ஆகாக கொல்ல சொல்லு. உனக்கு இப்போ தெரியாத அதன் விளைவு. நீ வெறுதே விடுத சுபாவத்துக்கு விளைவு இப்போ தெரியாது. நீ தப்ப விடுகிற பிரச்சனைக்கு விளைவு இப்போ தெரியாது. சவுல் பலமா இருக்கும்போ, கிருபையில் இருக்கும்போ, உறுதியா இருக்கும்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆகாக கொல்லு, அந்த ஆகாக கொல்லு. ஏன்னா எதிராளி ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறான். நீ பலவீனப்படும்போ, நீ சின்னதா இருக்கும்போ, நீ ஒண்ணும் இல்லாம இருக்கும்போ, நீ அடிமையா இருக்கும்போ, நீ வெள்ளாடுகளை போல அடிமைகளை போல விற்கப்பட்டு போகும்போ, அங்க ஒருத்தன் எழும்புவான் ஆகாகின் குடும்பத்தில் இருந்து. அவன் உன்னை ஈஸியா கொல்லுவான். ஆனா அவன் பயப்படுவான். எப்படி பயப்படுவான் தெரியுமா? ஆகாகை இஸ்ரவேலின் தேவன் கொல்ல முடியுமானால் இந்த ஆமானையும் இஸ்ரவேலின் தேவன் ஒழிக்க முடியும்னு அவன் அன்னைக்கு பயப்படுவான். அதற்காக நீ இன்னைக்கு ஜெய். ஏய், உடகடகதன கமல் கனாதனா. இன்னைக்கு அழிப்பதன் விளைவு நாளைக்கு தெரியும். இன்னைக்கு தப்ப விடுவதன் விளைவு நாளைக்கு தெரியும். ஒரு பாவ சுபாவத்தையும் தப்ப விடாத, ஒரு அந்தகார வல்லமை தப்ப விடாத, ஒரு இருளின் ஆவிகளை தப்ப விடாத, இறங்கி போராடு. அத்தனை பேரு கை தட்டணும், அத்தனை பேரும் வாய திறக்கணும். அந்தகாரத்தை மேற்கொள்ளுகிற ஒரு புதிய அபிஷேகம், இதுவரை இல்லாத ஒரு புதிய அபிஷேகம். கண்ணை மூடி கை தட்டி பெற்றுக்கோ. இனி நீ அடிமையாவதில்லை. கொஞ்சம் வெளிப்பாடுள்ள ஆமானுங்க மனைவி சுரேஷ். அவ ஆமான்ட்ட சொல்றா, நான் வரலாறு படிச்சு பார்த்தேன், அவன் யூதன், நீ ஜெயிக்க முடியாது, உன் தாத்தாவை போட்டு தள்ளுனது அவன் தான். புரியுதா? அப்போ ஆகாகியனாகிய ஆமானுக்கு வாசிக்கும்போ பயப்பட வேண்டிய ஒரு வழி இருக்கு. அவனுக்கு பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா பயப்பட வேண்டிய ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி? யூதர்கள் ஆகாகை கொன்று போட்டார்கள். அப்படி ஆனா நீ யூதர்களை ஜெயிக்க முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார்,
கர்த்தர் முன்ன போட்டு தார எதிராளி அழி, கர்த்தர் முன்ன போட்டு தார பிரச்சனை அழி, தப்ப விடாத. ஆகாக கொல்லாம விட்டிருந்தால் கண்டிப்பாய் ஆமானின் மனைவி ஆகிய சிரேஷி சொல்லி இருப்பா, நீ கண்டிப்பா ஜெயிப்ப, ஏன்னா உன் தாத்தாவே ஜெயிச்சாயின்னு. அது வராதபடிக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆகாக என்னிடத்துல கொண்டு வாருங்கள், ஆகாக என்னிடத்துல கொண்டு வாருங்கள். ஆகாக சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணார் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக துண்டித்து போட்டான். யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக. இன்னைக்கு இந்த பகற்கால ஆராதனையில சில சுபாவங்களை தெய்வத்துக்கு முன்ன வச்சு துண்டித்து போடு. சில மாம்சத்தின் கிரியைகளை தெய்வத்துக்கு முன்ன வச்சு துண்டித்து போடு. தெய்வம் இருக்கிற சில காரியங்களை இந்த எரிகிற தெய்வத்தினுடைய முச்சடியில வச்சு, இந்த தேவ பிரசன்னத்தில் வச்சு, இந்த கர்த்தருடைய சன்னதியில வச்சு துண்டித்து போடு. இன்னைக்கு தீர்க்கதரிசியா இருந்தா தீர்க்க தரிசனம் மட்டும் சொன்னா போதும். அன்னைக்கு தீர்க்கதரிசியா இருந்தா அப்படி இல்லை. ராஜாக்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு? துண்டித்து போட வேண்டியிருக்கு. ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க. அத்தனை பேரும் கையை உயர்த்தி பிடிக்கணும். என்ன? எந்த ஆகானையாக்கும் தான் துண்டித்து போடணும். தெய்வத்தோட கேளுங்க. அது ஒருவேளை இச்சை என்கிற ஆகானா இருக்கலாம், அது ஒருவேளை பெருமை என்கிற ஆகானா இருக்கலாம், அது ஒருவேளை பயம் என்கிற ஆகானா இருக்கலாம். அதை கர்த்தருடைய சன்னதியில துண்டித்து போடு. கையை உயர்த்தி கூப்பிடுங்க, வாயை திறந்து கூப்பிடுங்க. இந்த சத்தம் போதாது. வாயை திறந்து ஆவியில போராடி ஜெபிக்கணும். வெட்டி தள்ளு அந்த பெருமையின் ஆவியை, வெட்டி தள்ளு. அடிக்கடி இச்சைய கொண்டு வருகிற ஆவியை வெட்டி தள்ளு. சண்டை உண்டு பண்ணுகிற ஆவியை வெட்டி தள்ளு. சந்தேகப்படுத்துகிற ஆவியை வெட்டி தள்ளு. பலவீனத்தின் ஆவியை வெட்டு. சவுலின் அடுத்த மிகப்பெரிய தவறு, அரசியல் அதிகாரத்தை வச்சு ஆத்மீகத்தை ஒடுக்கினான். அரசியல் அதிகாரத்தை வச்சு ஆத்மீகத்தை ஒடுக்கினான். அதே காரியம்தானே ஆமானின் செஞ்சான் இல்லையா? அரசியல் அதிகாரத்தை வச்சு ஆத்மீகத்தை ஒடுக்கினான். அதே காரியம்தானே யெசபேல் செஞ்சா இல்லையா? அரசியலை வச்சு ஆத்மீகத்தை ஒடுக்கினாள். சவுலும் அதுதான் பண்ணினாய், அரசியலை வச்சு ஆத்மீகத்தை ஒடுக்கினாய். ஆமானும் அதுதான் பண்ணினாய், அரசியலை வச்சு ஆத்மீகத்தை ஒடுக்கினான். யெசபேலும் அதுதான் பண்ணினான், அரசியலை வச்சு ஆத்மீகத்தை ஒடுக்கினாள். இதில் எங்கேயுமே அவர்கள் ஜெயிக்கவில்லை. எவ்வளோ ஒடுக்கினாய்? 1 சாமுவேல் அதனுடைய 22ஆம் அதிகாரம் 21வது வசனம். எத்தனை ஆசாரியர்களை கொண்டு போட்டான்? 18வது வசனம். பார்த்தீங்களா? 85 ஆசாரியர்கள் கொல்லப்பட்டார்கள். எத்தனை ஆசாரியர்கள்? 85 ஆசாரியர்கள். ஒரு ஆசாரியை எழும்புறது எவ்வளோ கஷ்டம் இல்லையா? ஆசாரியனுடைய வேலை என்ன தெரியுமா? எண்ணாகமம்
16ஆம் அதிகாரம் 48வது வசனம். ஆசாரியருடைய வேலை என்ன? செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்று வாதையை நிறுத்துகிற வேலை. அவங்க நிற்கிறது யாருக்கும் நடுவில்? செத்தவனுக்கும் உயிரோடு இருக்கிறவனுக்கும் நடுவில், தெய்வத்துக்கும் மனுஷனுக்கும் நடுவில், பாவிக்கும் பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கும் நடுவில் நின்று பாவிக்காக மன்றாடுகிற வேலையாக்கும் ஆசாரியருடைய வேலை. அவ்வளவு கனமான ஊழியத்தை பெற்ற 1-2 பேரை அல்ல, தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி 85 பேரை கொன்று போட்டான். தயவு செஞ்சு இந்த காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடணும். ஒரு தவறு செய்யும்போது தெய்வம் தடுப்பார். 2 தவறு செய்யும்போது தெய்வம் தடுப்பாரு. 3 தவறு செய்யும்போது தேவன் தடுப்பாரு. 4ஆவதும் அதே தவறை பண்ண என்ன செய்வார் தெரியுமா? தவறு செய்யும்படி ஒப்பு கொடுப்பார். எதுக்கு ஒப்பு கொடுப்பாரு? பாவம் செய்யும்போது தடுக்கிறாரு, பாவம் செய்யும்போது எச்சரிக்கிறாரு, பாவம் செய்யும்போது சொப்பனத்தில் பேசுகிறாரு, பாவம் செய்யும்போது எப்படியெல்லாம் நம்மளை தடுத்து நிறுத்த முடியுமோ அப்படியெல்லாம் தடுத்து நிறுத்துகிற ஆண்டவர் ஒரு கட்டத்தில் இழிவான இச்சை ரோகங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு எல்லை உண்டு. இதை ஆவிக்குரியவர்களாகி எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். ஒரு எல்லை உண்டு. அது என்ன எல்லை தெரியுமா? நோ ரிட்டர்னிங் பாயிண்ட். நோ ரிட்டர்னிங் பாயிண்ட். அதாவது அந்த எல்லைக்குள்ள எங்கே நின்னாலும் நம்ம தப்பு பண்ணினா திரும்ப வர முடியும். அந்த எல்லைக்கு உள்ள எங்கே நின்னாலும் தப்பு பண்ணால் திரும்ப வர முடியும். அந்த எல்லையை தாண்டிட்டோம்னா நோ ரிட்டர்னிங் பாயிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நாம் என்ன செய்ய முடியாது? திரும்ப வர முடியாது. இப்போ அதுதானே சவுலுக்கு நடக்குது. ஒரு தப்பு பண்ணால் தேவன் எச்சரித்தார், 2 தப்பு பண்ணான் தேவன் தடுத்தார், 3 தப்பு பண்ணினான் தேவன் இடையில வந்து நின்னார். கடைசியில் என்ன நடக்குது? தப்பு செய்யும்படியே விட்டு கொடுத்தார். உச்சகட்டத்தில் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் நின்று விண்ணப்ப ஊழியம் செய்கிற, பரிந்து பேசுகிற ஊழியம் செய்கிற 85 பேர் கொல்லப்பட்டார்கள். இப்போ நம்ம ஜபிக்க போகிறோம். என்னத்துக்கு ஜபிக்க போகிறோம் தெரியுமா? மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் நடுவில் நின்று மன்றாடி விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் சபையில் எழும்பணும். கையை உயர்த்தி ஆண்டவரே, மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற யோபுவை போல தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணுகிற, மற்றவர்களுக்காக ஜபிக்கிற, மரித்தோருக்கும் உயிருள்ளோருக்கும் நடுவில் நிற்கிற, தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் நிற்கிற ஒரு சந்ததி எங்க சபையில எழும்பட்டும். ஆண்டவரே, கையை உயர்த்தி போராடுங்க. கர்த்தர் அந்த விண்ணப்பத்தின் ஆவியை இப்போ தாராரு. அநேகருக்கா ஜபிக்கிற ஒரு அபிஷேகத்தை தாராரு. சரீர பலவீனத்தை பாராமல் முழங்கால் நின்று போராடுகிற ஒரு கண்ணீரின் ஆவி ஊற்றப்படுகிறது. ஒரு கண்ணீரின் ஆவி ஊற்றப்படுகிறது. கையை உயர்த்தி கேளுங்க. ஒரு விளக்கு எரியுது. ஒரு விளக்கு தண்டில் விளக்கு வைக்கப்படுகிறது. அது ஜெப ஆவி. இனி கை தட்டி அணைய விடாத. ஏன் அணைய விடாத? உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் தந்த ஜெப ஆவி அணைய விடாத. மரித்தவனுக்கு உயிருள்ளவனுக்கு நடுவில் நில்லு. கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். உனக்கு ஒரு ஜெப அக்கினி. யோசிச்சு பாருங்க. தெய்வத்தை நெருங்க விலை மதிப்புள்ள உலக பொருள்கள் எல்லாம் விலை மதிப்பற்றதா மாறுது. தெய்வத்தை நெருங்க இந்த உலகம் ஒரு ரொம்ப சின்னதும் தெய்வ பிரசன்னம் ரொம்ப பெருசாகவும் இருக்குல்ல. தெய்வத்தை நெருங்க சபையே மரித்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் நடுவில் நிற்கிற ஒரு அபிஷேகம், மரித்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் நடுவில் நிற்கிற ஒரு கிருபை, ஜீவன் உள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நடுவில் நிற்கிற ஒரு ஆவி, அது விண்ணப்பத்தின் ஆவி.
கவனிங்க, நான் 9 தவறுகள் சொன்னேன். 10வது தவறு பலவீனமான அறிக்கைகள். பலவீனமான அறிக்கைகள். அவன் அறிக்கை இடலன்னு பைபிள் சொல்லல, அவன் அறிக்கை இட்டான். ஆனால் அந்த அறிக்கை எப்படி இருந்தது? பலவீனமாக இருந்தது. 1 சாமுவேல் 15:24 வாசிங்க. முப்பதாவது வசனத்தை பாருங்க. அப்போ சாமுவேல்கிட்ட சவுல் என்ன சொல்றாரு? நான் பாவம் செஞ்சேன். இனி தாவீதை துரத்திட்டு போகும்போது என்னதான் சொல்றாரு? 1 சாமுவேல் 24 அதிகாரம் 17வது வசனம். தண்ணிச்சம்பை ஈட்டியை தாவீது எடுக்கிறான். எடுத்துட்டு தாவீது சாவுல பார்த்து சொல்றான், உன் தண்ணிச்சம்பு ஈட்டி என் கையில் இருக்கு. உடனே சவுல் சொல்றான், நான் பாவம் செஞ்சேன், நீ திரும்ப வா. கொஞ்சம் தாண்டி சவுலின் வஸ்திரத்தின் தொங்கலை தாவீது வெட்டி எடுக்கிறான். கொன்றிருக்கலாம். சவுல் தாவீதை பார்த்து சொல்றான், நான் பாவம் செஞ்சேன், அறிக்கை இடுகிறான். ஆனால் அந்த அறிக்கை எல்லாம் எப்படி இருக்கு? பலவீனமாக இருக்கு. அறிக்கை இட்டா உறுதியாக அறிக்கை இடணும். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பான்னு கூப்பிட்டு முழு மனதோட நீ அறிக்கை இட்டா எந்த பெரிய குழியிலிருந்தும் கர்த்தர் உன்னை கை தூக்குகிறார். பலமான அறிக்கையிடுதல், பலமான அறிக்கையிடுதல். வாய திறந்து சொல்லு, எனக்கும் சத்துருவுக்கும் தொடர்பு இல்லை. அறிக்கையிட, நான் பலவீனன் அல்ல. அறிக்கையிட, கர்த்தர் என்னோடு கூட. வாய திறந்து சொல்லு, கர்த்தரால் கூடாதவைகள் இல்லை. இந்த காரியத்தில் கிட்டத்தட்ட சவுலும் பார்வோனும் ஒன்று போல. பார்வோனும் அடிக்கடி மோசையை கூப்பிட்டு என்ன சொல்லுவான்? இப்பொழுது நான் பாவம் செஞ்சேன், இனி நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிடு. அதே காரியம் தானே சவுலும் சொல்றான், இப்பொழுது நான் பாவம் செஞ்சேன், இனி செய்ய மாட்டேன். அறிக்கையிடுதல் இருக்கு. அறிக்கையிடுதல்ல பலம் இல்லை. என்ன இல்லை? முழங்கால் நின்று வாயை திறந்து சொல்ற அறிக்கையிடுதல் ரொம்ப இருக்கு. எத்தனையோ தடவை நீ கண்ணீர் விட்டு இருக்கிறாய், எத்தனையோ தடவை நீ அறிக்கையிட்டு இருக்கிறாய். அதுல ஒன்றும் பலன் இல்லை. பலமான அறிக்கை வரும்போ நீ விடுவிக்கப்படுகிறாய். பலமான அறிக்கை வரும்போ சத்துருவுக்கு மேல உள்ள ஆதிக்கம் உடைகிறது. பலமா அறிக்கையிடு, பலமா சொல்லு, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடிய போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலியுமர கன்றுகளை போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். வாய திறந்த அறிக்கையிடு, நன்மையும் கிருபையும் குடும்பத்தை தொடரும். பலவீனத்தின் ஆவி ஒன்ன தொட முடியாது. பலமாய் அறிக்கையிடு. சவுலின் அடுத்த தவறு 1 சாமுவேல் 15
26. எதை புறக்கணிச்சாய்? நம்மளா விட்டு போனாதான் உண்டு. கர்த்தரா ஒரு நாளும் நம்மளை விட மாட்டார். அவரா நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டாரு. ஆனால் நீங்கள் அவரை மறுதலித்தால் அவர் உங்களை மறுதலிப்பாரே ஒழிய அவரா விட மாட்டார். என்ன, நீர் கர்த்தரின் வார்த்தையை புறக்கணித்தீர். உலகத்தில் எந்த மனுஷன் சொல்கிற வார்த்தையை விட, உலகத்தில் எந்த அரசியல்வாதி சொல்லுகிற வார்த்தையை விட, உலகத்தில் எந்த படித்த மனுஷன் சொல்கிற வார்த்தையை விட, உலகத்தில் எந்த திறமையுள்ள மனுஷன் சொல்கிற வார்த்தையை விட, உலகத்தில் எந்த PhD எடுத்த மனுஷன் சொல்கிற வார்த்தையை விட நீ கைப்பற்ற வேண்டியது, நீ பின்பற்ற வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை. இப்பொழுதும் சவுலே, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தாய். தேடி தேடி பார்க்கணும். ஒரு மனுஷன் சாக போகிற நேரத்தில் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருக்காரு. சாக போகிற நேரத்தில் அவருடைய பேர பிள்ளைகள் நின்று கேட்குது, மரிக்க போகிற நேரத்தில் ஏன் பைபிளை பார்க்குறீங்க? அப்போ அவர் சொன்னாரா, இன்னும் நான் கீழ்ப்படிய வேண்டிய ஏதாவது கற்பனைகள் இருக்கான்னு பார்க்குறேன். இன்னும் நான் கீழ்ப்படிய வேண்டிய ஏதாவது கற்பனைகள் இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லை கண்டேன், உமது கற்பனைகளோ மகாவிஸ்தாரம். உமது கற்பனைகளின் வழியே ஓடுவேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளி நாணயங்களை பார்க்கலும் நீர் விளம்பின உமது வேதமே எனக்கு நலம். தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை 7 தரம் புடமிடப்பட்ட சுத்த வெள்ளியை போல் இருக்கிறது. அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். நான் 11 தவறுகள் சொன்னேன். இனி நாம் பார்க்க போகிறது வாய்ப்புகள். இனி நம்ம பார்க்க போகிறது வாய்ப்புகள். சவுலு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு என்ன தெரியுமா? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். இவனுக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு என்ன தெரியுமா? சவுல் யாரு? ராகேலுக பேரன். சவுல் எந்த குடும்பத்தில் பிறந்தான்? பென்யமீன் குடும்பத்தில் பிறந்தான். அப்போ ராகேல் சவுலுக்கு யாரு? பாட்டி. இவனுக்கு முதல் வாய்ப்பு ராகேலின் கண்ணீர். ஒன்றும் இல்லாத காலத்தில் சபைக்காக ஜெபம் பண்ணிச்சுன்னு இல்லை சில பாட்டிமார். ஒரு ஊழியம் எழும்பணும், ஒரு நல்ல ஊழியக்காரர் வரணும், இந்த தேசத்தில் ஒரு ஊழியம் உண்டு அப்படின்னு ஜெபம் பண்ணிச்சுன்னு இல்லை பாட்டிமார். அவங்களாக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் ஆன பிறகு நம்மளோட கூடிக்கொண்டவர்கள் விட தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், நீங்கள் தப்பாக நினைக்கப்படாது. நம்ம எல்லாம் ஆன பின்பு நம்மளோடு கூடிக்கொண்டவர்களை விட நம்ம அஸ்திபாரம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம கூட முழங்கால தண்டனை இல்லையா? அதாக்கு ராகேல்கள், அதாக்கு ராகேல்கள். ஒன்றும் இல்லாத காலத்தில் வந்து முழங்கால நின்றனும், ஒன்றும் இல்லாத காலத்தில் உபவாசம் பண்ணிச்சனும், ஒன்றும் இல்லாத காலத்தில் பட்டினி கடந்தனும், ஒன்றும் இல்லாத காலத்தில் சபை வளரணும். சபைக்காய் சபைக்காய் ஓடி ஓடி வந்தனும். ஆரோக்கியத்தை பார்க்காம, வீட்டை பார்க்காம, குடும்பத்தை பார்க்காம, தேவ பிரசன்னமே சொல்லி வந்து கிடந்துடும் இல்லையா?
அவங்களுக்கு சபைகளின் ராகேல், அவங்களுக்கு சபைகளின் ராகேல். அவங்க கண்ணீர் ஆறுதல் அடையாத கண்ணீர், அவங்க ஜெபங்கள் ரொம்ப தூரம் கேட்கப்பட்டது, அவங்க விண்ணப்பம் பயங்கரம். சபையில எப்பவுமே 4 வகை சந்ததி இருக்கணும். 4 வகை சந்ததி. அது என்னன்னா, ஒன்று முதல் கட்ட சந்ததி. ஒன்று இல்லாதப்போ உபவாசம் பண்ணினவங்க, ஒன்று இல்லாதப்போ ஜெபம் பண்ணினவங்க, ஒன்று இல்லாதப்போ பாஸ்டர்கிட்ட வந்து செய்யுங்க நமக்கு செய்வோம். அவங்க கையில காசு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் வந்திருந்து ஜெபம் பண்ணி காலையில வந்து சாயங்காலம் ஒரு அழுது தெய்வ சமூகத்தில் கிடந்த முதற்கட்ட சந்ததி சபைக்கு தேவை. அவங்கதான் சபையின் ராகேல், அவங்கதான் சபையின் ராகேல். அவங்க ரொம்ப காலம் உயிரோடு இருக்கணும். அவங்க சபைக்கு ரொம்ப தேவை. அவங்க முழங்காலிட்ட உடனே அவங்க உடம்புல ஆரோக்கியம் இல்லைன்னாலும் சத்துரு பயப்படுகிறான். எத்தனை பேருக்கு புரியுது? செயல்படுகிறவனை கட்டி போடப்படாது, செயல்படுகிறவனை கட்டவிழ்த்து விடணும். அப்போ அவன் செயல்படுவான். ஆனா செயல்படுகிறவனுக்கு ஒரு எச்சரிக்கை, எல்லைக்குள்ள நின்று செயல்படணும். இந்த சபையினுடைய ஜபத்துக்கு ஒரு எல்லை உண்டு, அந்த எல்லைக்குள்ள நின்றுகிடணும். எல்லை தாண்டினா பின்ன சத்துரு தாக்குவது எளிது. செயல்படுகிறவர்களை கட்டி போடக்கூடாது. அதே நேரம் செயல்படுகிறவர்கள் எங்க நின்று செயல்படணும்? எல்லைக்குள்ள நின்றுகிடணும். அந்த எல்லைக்குள்ளதான் பாஸ்டருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நமக்கு உதவியா இருக்கும். அந்த எல்லைக்குள்ளதான் மற்றவர்களின் ஜெபம் நமக்கு ஒரு கொடையை போல இருக்கும். அந்த எல்லை தாண்டக்கூடாது. எல்லை தாண்டினா சத்துரு நம்மை வேட்டையாடுவான். அப்ப அப்படி ஒரு சந்ததி, எப்படி ஒரு சந்ததி? ராகேல் டைப் ஆஃப் பிலீவர்ஸ், ராகேல போன்ற விசுவாசிகள். அவங்க வாத்திறந்தா ரொம்ப தூரம் கேட்கும். அழுகை ராமாவிலே கேட்கப்பட்டது. அவங்க கையில ஊழியத்துக்குன்னு கொடுக்க பெருசா ஒண்ணும் இல்ல. அவங்க செய்கிற தியாகம் என்ன தெரியுமா? வந்து பாயில இருப்பினும் கண்ணீர் விடுவனும் மணிக்கணக்கா. அப்படி ஒரு மூத்த சந்ததி சபையில் இருக்கணும். அவர்களை ஆக்கும் கனம் பண்ணணும், அவர்களை ஆக்கும் கனம் பண்ணணும். ஏன்னா அவர்கள் தான் விதை விழுவதற்கு காரணம். அவளுக்கு பெரிய அறிவில்லை, அவளுக்கு பெரிய ஆரோக்கியம் இல்லை, அவளுக்கு பெரிய வருமானம் இல்லை. ஆனா அவர்கள் கழுத்தையும் தோளையும் கொடுத்தவர்கள். அப்படி ஒரு ஜெனரேஷன் சபையில். ரெண்டாவது ஒரு தலைமுறை சபையில் இருக்கணும். 40 வயசு முதல் 60 வயசுக்கு உள்ள ஒரு தலைமுறை சபையில் இருக்கணும். 40 வயசு முதல் 60 வயசு வரை உள்ள ஒரு தலைமுறை சபையில் இருக்கணும். அது ஜபத்தின் 2ஆம் கட்டத்தில் உள்ள ஆட்கள். அது ஜபத்தின் 2ஆம் கட்டத்தில் உள்ள ஆட்கள். அப்படி ஒன்று இருக்கணும். மூணாவது இன்னொரு ஜெனரேஷன் சபையில் இருக்கணும். அது யார் தெரியுமா? ஃபென்ஸ், மதில். 20 வயது முதல் 40 வயசுக்கு உள்ள மதில்கள் இருக்கணும் சபையில. ஒரு சத்துரு வெளியே இருந்து வந்தா அவனை எதிர்கொண்டு ஜபிக்கிற ஒரு சேனை. அடுத்து 4ஆம் கட்டம் யார் தெரியுமா? நமக்கு பிறவும் செயல்படுகிற ஒரு சேனை. கை தட்டி, அது ஒரு சந்ததி, அது ஒரு சந்ததி, அது ஒரு சந்ததி. கவனிங்க, உங்களுக்கு தெளிவா புரியும்படி சொல்றேன். என்னோட ஊழியத்தின் முழுமையான வெற்றி என்பது நான் ரெஸ்ட் இல்லாம போய் பிரசங்கம் பண்ணுவது அல்ல.
என்னோட ஊழியத்தின் முழுமையான வெற்றி என்ன தெரியுமா? எனக்குள்ள ஒரு அபிஷேகம் வச்சிருக்கு, எனக்குள்ள ஒரு கிருபை இருக்கு. இதே கிருபையோட ஒரு சந்ததி எழுப்படும், இதே அபிஷேகத்தோட ஒரு சந்ததி எழுப்படும், இதே வைராக்கியத்தோட ஒரு சந்ததி என் தலத்துக்கு பின்னால இதே வைராக்கியத்தோட போராடுகிற ஒரு சந்ததி எழும்பும்பதான் என் ஊழியத்தின் வெற்றி. நான் ஒரு சந்ததி எழுப்பல்லேன்னு வைங்க, என் நிலைமை என்ன இருக்குன்னு தெரியுமா? என் காலத்தில் ஒரு மேடை பேச்சாளராக இருந்து கொஞ்சம் பிரசங்கம் பண்ணினேங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவேன். அப்படி இல்லை, அப்படி இல்லை. எனக்கு பிறகு என்ன விட ஜபிக்கிற, எனக்கு பிறகு என்ன விட வைராக்கியம் உள்ள, எனக்கு பிறகு என்ன விட கிருபை உள்ள, எனக்கு பிறகு என்ன விட போராடுகிற, எனக்கு பிறகு என்ன விட அபிஷேகம் உள்ள, எனக்கு பிறகு என்ன விட பலமாய் சாத்தானை தாக்குகிற ஒரு சந்ததி. அதனால நான் எப்பவும் கவனமா இருப்பேன். நான் எந்த ஊழியங்களில் பிரசங்கம் பண்ண போனாலும் நான் பார்க்கறது ஒரு சந்ததி இருக்கான்னு தான் பார்ப்பேன். நம்ம தரிசனம் நமக்கு பின்னால நடக்கும், நமக்கு பின்னால தூக்கிட்டு ஓடுவனும், நமக்கு பின்னால தோள சுமப்பனும். தனக்காக வைராக்கியமா போராடி ஜபம் பண்ணின பாட்டி அம்மாவை சவுல் கண்டிப்பா கண்டதில்லை, சவுல் கண்டிப்பா கண்டது இல்லை. இந்த பாட்டி அம்மா பரலோகத்தில் போனப்புறம் அங்கே இருந்து விண்ணப்பம் பண்ண முடியாது அப்படின்னு பைபிளில் இல்லை. பரிசுத்தவான்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்ங்கிற ஒரு சம்பவம் பைபிளில் இல்லை. உயிரோடு இருக்கிற காலத்தில் ஜெபம் பண்ண முடியும். உயிரோடு இருக்கிற காலத்தில் பண்ணின ஜெபம், உயிரோடு இருக்கிற காலத்தில் பதில் வந்து, ஜெபம் பண்ணின ஆளு செத்து போன பின்பும் அந்த பண்ணின ஜெபத்திற்கு பதில் வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். ஆனா சவுலுக்கு தெரியாது எனக்காக கண்ணீர் விட்டவர் ராகேலுன்னு. ஆண்டவருக்கு தெரியுது, பென்யமீனை நான் எழுப்பினேன், பென்யமீன் கோத்திரத்தில் இருந்து உன்னை எழுப்புறேன். ஏன்னா ராகேலின் அழுகை ராமாவில் கேட்கப்பட்டது. தெய்வ சமூகத்தில் வந்து மசில் பிடிச்சு இருக்கப்படாது. என்ன தெய்வ சமூகத்தில் வந்து பபிள்கான் சவச்ச மாதிரி, பூமர் வாய்க்குள்ள போட்ட மாதிரி சவச்சு சவச்சு சோத்திரம் சொல்லிட்டு இருக்கப்படாது. என்ன தெய்வ சமூகத்தில் வந்து உரத்த குரல், தெய்வ சமூகத்தில் வந்தா எவ்வளவு சத்தத்தை உயர்த்த முடியுமோ அவ்வளவு சத்தத்தை அழுகுற ராமாவில் வர கேட்கணும், அழுகுரல் ராமாவில் வர கேட்கணும். அழுகிறவர்கள் எழும்பட்டும், சபையில சத்தம் போல் உரத்த குரல்ல விண்ணப்பம் எழும்பட்டும், கூப்பிடுகிறவர்கள் எழும்பட்டும், வாசல் திரைக்கால்கள் அதிரத்தக்கதாய். பல பிள்ளைகள் அனுபவிக்கிற நன்மை பெற்றோருடைய உபவாசம், பல பிள்ளைகள் உயிரோடு இருக்க காரணம் பெற்றோருடைய கண்ணீர். அதை மறக்காத. இதானே ஒன்னாவது வாய்ப்பு இல்லையா? தம்பிமாரே தங்கச்சிமாரே, உங்களுக்கு இன்னைக்கு ஆகாரம் இருக்கு, நல்ல வஸ்திரம் இருக்கு, எல்லாம் இருக்க காரணம் உங்க பெற்றோர் தெய்வ சமூகத்தில் விட்ட கண்ணீர். என்ன ஒன்றும் இல்லாத காலத்தில் அவங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டணும். எல்லாம் உள்ள நிலைமையில கர்த்தர் உங்களை இன்னைக்கு கொண்டு வச்சிருக்கிறாரு. அதனால உயிரோடு இருக்க நாளெல்லாம் தெய்வத்தை மறந்து விடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு கிடைச்சது வாய்ப்பில்லாத வாய்ப்பு. ரெண்டாவது சவுலுக்கு கிடைச்ச வாய்ப்பு என்ன தெரியுமா? 2 தேடல்கள், 2 தேடல்கள். கர்த்தர் தூதன்ட்ட சொன்னாரு, நீ கீசின் வீட்டுக்கு போ, கீசின் வீட்டுக்கு போய் அவனை வீட்டில் அடக்க எல்லா கழுதைகளையும் அவுத்து விடணும். கர்த்தர் யார்கிட்ட சொன்னாரு? தூதன்ட்ட சொன்னாரு. கர்த்தருடைய தூதன் இறங்கி போய் எல்லா கழுதைகளையும் அவுத்து விட்டான். இவன் இப்போ மெதுவாக தன் வேலைக்காரனையும் கூட்டிட்டு எதை தேடி போகிறான்?
கழுதையை தேடி. அப்போ பரலோகத்திலிருந்து அவர் ஒரு அரசனை தேடி வந்தார். 2 பேரும் சர்ச் பண்ணணும், 2 பேரும் தேடணும் ஒரே நேரத்தில். இவன் தேடுறது என்ன? கழுதை. இவன் தேடுறது என்ன? கழுதையின் தலையிட்டு உயிரோடு இருக்கன்னா என்ன பண்ணணும்? கழுதையின் தலையிட்டு உயிரோடு இருக்கன்னா 1 வயதுள்ள ஒரு ஆட்டுக்குட்டி கொல்லப்படணும். யாராவது கழுதையை உயிரோட வைக்க ஆட்டை கொல்லணுமா? கொல்ல மாட்டணும். ஏன்னா ஆட்டை விட கழுதை குறைந்தது, கழுதையை விட ஆடு உயர்ந்தது. அதனால் ஆட்டை கொலை பண்ணி கழுதை என்ன செய்ய மாட்டணும்? மீட்க மாட்டணும். டாங்கி கொஞ்சம் கழுதைகளை வச்சுட்டு இருக்கிறான். தூதன் துரத்தி விட்டான். கர்த்தர் கீழே இறங்கி வந்து தேடுறாரு, எனக்கு ஒரு அரசன் வேணும். இவன் கீழோடி தேடுறான், எனக்கு கொஞ்சம் கழுதைகளை காணல, எனக்கு கொஞ்சம் கழுதைகளை. அந்த கழுதைகள் 5 ராஜ்யம் தாண்டி போயிருக்குல்ல. இன்டர்நேஷ்னல் கழுதைன்னு தோணுது, சர்வதேச கழுதைகள். சர்வதேச கழுதை ஆனாலும் கழுதை கழுதை தானே. பார்டர் தாண்டின உடனே ஆடும் ஆகாது, பார்டர் தாண்டின உடனே குதிரையும் ஆகாது. ஆனால் கழுதை அப்படி இல்லை, எத்தனை பார்டர் தாண்டினாலும் கழுதை கழுதை தான். எவ்வளவு தூரம் கழுதை போயிருன்னு பாருங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் சொன்னா. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். அடுத்த வசனம். எத்தனை நாட்டில் கழுதையை தேடிச்சுன்னு எண்ணுங்க. 1 எப்ராயிம் இருக்கா, 2 சலீஷா நாடு இருக்கா, 3 சாலீம் நாடு இருக்கா, 4 பென்யமீன் நாடு இருக்கா, 5 சூப் நாடு இருக்கா. அப்போ இது கழுதையா இன்டர்நேஷ்னல் கழுதையா? கழுதைகள் ஆட்டு ஓடி இருந்தால் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கும்? 1-2 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஆனால் கர்த்தர் ஆட்டு துரத்துறப்போ இன்டர்நேஷ்னல் துரத்து. ஷாலிம் நாட்டை தாண்டி, சலீஷா நாட்டை தாண்டி, எப்ராஹிம் மலையை தாண்டி, அதை தாண்டி சூப்பு நாட்டை தாண்டி. ஏன் இத்தனை நாடுகள் தாண்டி கழுதையை ஓரட்டினாரு? ஏன்னா சாமுவேல் இருக்கிற இடம் மட்டும் நீ வரணும். எங்க வர நீ வரணும்? சாமுவேல் இருக்கும் தேசம் மட்டும் நீ வரணும்னா ஒரு நாள் 10-15 கிலோமீட்டர் தூரம் நடக்க வாய்ப்புள்ள கழுதையை இன்டர்நேஷ்னல் ரூட்டில் வரட்டணும். தூதன் கழுதையை விரட்டிகிட்டே இருக்கிறான். ஓடு, நாட்டை தாண்டி ஓடு, ஊர் தாண்டி ஓடு. கடைசியில் அவன் தேடி 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 வந்தது எங்கே தெரியுமா? சாமுவேல் அண்டையில். சாமுவேல் இவனை கண்ட உடனே கர்த்தர் சொன்னார், நான் நேற்றைக்கு ஒருத்தன் வருவான்னு சொன்னேன் இல்லையா, அவன் இவன் தான்னு. புரியல உங்களுக்கு இல்லையா? புரியல உங்களுக்கு இல்லையா? தேவனின் தேடலாக்கும் நீ. ஜபிக்க ஒரு ஆளை தேடிட்டு இருந்தாரு, அர்ப்பணிப்புள்ள ஒரு ஆளை தேடிட்டு இருந்தாரு. அந்த தேடலின் விளைவு தான் நீ. முழங்கால நிற்க ஒரு ஆளை தேடிட்டு இருந்தாரு, அந்த தேடலின் விளைவு தான் நீ. இந்த தேசத்துல, இந்த சபையில இப்படி ஒரு இடத்துல நீ வருவேன்னு நீ நினைக்கல. இப்படி ஒரு திருமணம் உனக்கு நடக்கும்னு நீ நினைக்கல. இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு வரும்னு நீ நினைக்கல. இப்படி ஒரு இடத்துல நீ வருவேன்னு நீ நினைக்கல. நீ தெய்வத்தினுடைய தேடல், நீ தெய்வத்தினுடைய தேடல், நீ தெய்வத்தினுடைய தேடல்.